இன்னைக்கு தேதிக்கு 35% சொல்றாங்க இல்லையா? இந்த 35% எங்கள் அனுபவத்துல நான் ஒரு 7 எலக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். 35ன்னு சொன்னா உறுதியா 15% இதுல உறுதியா நிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 35ல 15% வந்து இதெல்லாம் கழித்த பிறகும் நிக்கும். 15% ஓட்டுன்றது உண்மையிலேயே முதல் தேர்தல்ல 15% தொடுறது பெரிய விஷயம். இல்ல நீங்க சொல்ற கணக்கீட நான் யோசிச்சு பார்த்தா நானும் சில சர்வேக்கள் போயிருக்கேன். சில தேர்தலை சந்திச்சு களத்துல போய் மக்கள் கிட்ட கருத்து கேட்டன்ற அடிப்படையில சொல்றேன். 40% இளைஞர்கள் இருக்காங்க பெர் தொகுதிக்கு அப்படின்னா 35% இல்ல 45% எவ்வளோ ஒண்ணு. ஒரு ஆவரேஜ் 40ன்னு நீங்க சொன்னீங்க. அதுல 20% வாக்குகள் விஜய்க்கு இருக்கிற மாதிரி சொல்றீங்க. கரெக்ட்? ஒரு பாதிக்கு பாதி. இன்னைக்கு அப்படி சொல்றாங்க. ஆஸ் ஆன் டேட். நம்ம கேண்டிடேட்டு, தொகுதி, இங்க நிக்கிற கேண்டிடேட்டு இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ஜாதி, அவங்களுடைய பணபலம் இதெல்லாம் பார்த்து போக 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 இது என்ன ஆகும்னா மாறிக்கிட்டே வரும். அதனாலதான் சர்வே ரிசல்ட்டுகள்ல நிறைய ஏன் இப்ப இருக்க சர்வேவெல்லாம் பப்ளிஷே பண்ணக்கூடாது என்ன கேட்டா. ஏன்னா இதெல்லாம் நம்மளோட இன்டர்னல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எடுத்துக்கிறோம். நிலவரம் எப்படி இருக்கு கிரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதை ஸ்டடி பண்ணிட்டு போறது. எந்த அடிப்படையில் சார் விஜய்க்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு குறைஞ்சது ஒரு 15% 20% மாதிரி இருக்குன்னா எந்த அடிப்படையில் வாக்கு செலுத்துறாங்க? வெறும் விஜய்ன்ற ஒரு ஃபேஸ் வேல்யூக்கு மட்டும் இல்ல உலகம் முழுக்கவே புதுசா ஒரு ஃபோர்ஸ் வரும்போது அந்த ஃபோர்ஸ் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். எப்பவுமே புதுசு மேல ஒரு ஈர்ப்பு மனிதர்களுக்கு எப்பவுமே உண்டு. ரைட்டு. நீங்க ஒரு புது போன் வாங்குறீங்க, புதுசா ஒரு டிவி வாங்குறீங்க, புதுசா ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா முதல் ஒரு வாரத்துக்கு அதையே கையில வச்சு சுத்தினே இருப்பீங்க. கரெக்டா? கரெக்ட். மெல்ல மெல்ல தான் அந்த ஈர்ப்பு வந்து குறையும். அது மாதிரி இது வந்து எல்லாருக்குமே பொருள் மனிதர்கள் எல்லாத்துக்குமே புதுசா ஒரு விஷயம் வரும்போது அது மேல ஒரு ஈர்ப்பு வந்து அபரிமிதமான ஈர்ப்பு இருக்கும். அதுவும் திரைத்துறையில இருந்து இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வரும்போது அந்த ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? இது வந்து வாக்குச்சாவடி வரைக்கும் போய் இந்த ஈர்ப்பு அப்படியே கொண்டு போய் ஓட்டாக்குறது இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸை விஜய் கட்சியால் முழுசா செய்ய முடியுமா அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் இந்த ப்ராசஸ் இப்ப இந்த ஈர்ப்பு இருக்குல்ல, இந்த ஈர்ப்பை ஓட்டா மாத்துறதுக்கான வேலைகள் அங்க முழுவீச்சில் நடக்கல. அங்க முழு கன்வர்ஷன் கொண்டு வர்றதுக்கான கன்வர்ஷன் அங்க முழுசா நடக்கல. ஓகே. அதனால நம்ம இப்ப 35% ஆர்வத்துல சொல்றாங்க, போய் ஓட்டா போடுறவங்க எவ்வளவு பேருன்னு சொல்ல முடியாது. அது வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க நிறுத்தணும். இவருடைய ஆக்டிவிட்டி அதிகமாக அதிகமாக அது வந்து அந்த ஹோல்டு வந்து நிற்கும். இல்லைன்னா அது அப்படியே சரிஞ்சு வந்துடும். தமிழ்நாட்டில் எப்பவுமே புதுசா ஒருத்தங்க கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 8% 10% வாக்குகள் இருக்கும். 2 பேருமே வேணாம், எனக்கு திமுக அதிமுக ரெண்டுமே பிடிக்கலன்னு சொல்றவங்க எப்பவுமே ஒரு 10% மக்கள் இருப்பாங்க.